அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பதிவில் பிஹெச்இஎல் நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இது ஒரு மத்திய அரசு வேலை. இது ஒரு நிரந்தர அரசு வேலையாக தான் அவங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பிஹெச்இஎல் நிறுவனம் தமிழ்நாட்டிலேயே ஒரு சில இடங்களில் இருக்குது. முக்கியமாக திருச்சியிலையும் ராணிப்பேட்டையிலையும் இருக்கிற பிஹெச்இஎல் நிறுவனத்தில் இந்த உங்களுக்கான இந்த போஸ்டிங் மூலயமா இருக்கும். இந்த அறிவிப்பு மூலயமா முழு விவரங்கள் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு மத்திய அரசு நிறுவனம் பிஹெச்இஎல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்போட நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3/2025. 2 விதமான காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்ஜினியர் ட்ரெயினிஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 150 காலியிடங்களும், சூப்பர்வைசர் ட்ரெயினிஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 250 காலி பணியிடங்களும் எடுக்கிறாங்க. இன்ஜினியரிங் ட்ரெயினியில் மெக்கானிக்கல் ஃபீல்டில் 70 காலி பணியிடங்களும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் 25 காலி பணியிடங்களும், சிவில் ஃபீல்டில் 25 காலி பணியிடங்களும், எலக்ட்ரானிக்கல்ஸ் ஃபீல்டில் 20 காலி பணியிடங்களும், கெமிக்கல் ஃபீல்டில் 5 காலி பணியிடங்களும், மெட்டலர்ஜிக் ஃபீல்டில் 5 காலி பணியிடங்கள், மொத்தம் 150 காலி பணியிடங்கள். ஒவ்வொன்றும் பாருங்கள். இதில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. திருச்சி, ராணிப்பேட்டை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள லொக்கேஷன் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஓகேங்களா? இதில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், அப்புறம் கெமிக்கல், மெட்டாலஜி இது எல்லாமே திருச்சியிலையும் ராணிப்பேட்டையிலையும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். திருச்சி, ராணிப்பேட்டை, மற்ற இந்தியாவில் மற்ற இடங்களில் எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பர்வைசர் ட்ரெயினிஸில் மெக்கானிக்கல் ஃபீல்டில் 140 காலி பணியிடங்களும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் 55 காலி பணியிடங்களும், சிவில் ஃபீல்டில் 35 காலி பணியிடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் 20 காலி பணியிடங்கள், மொத்தம் 250 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சூப்பர்வைசர் ட்ரெயினியில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த போஸ்டிங் உள்ளவங்களுக்கு ராணிப்பேட்டையில் போஸ்டிங் போடுறாங்க. மற்றபடி அதர் ஸ்டேட்டில் உள்ள ஒரு சில லொக்கேஷனில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். திருச்சிக்கும் ராணிப்பேட்டைக்கும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு அதர் ஸ்டேட்லேயே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் அதை கன்சல்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 400 காலி பணியிடங்களுக்கு இருக்குது. இன்ஜினியர் ட்ரெயினிஸ் 150 காலி பணியிடங்கள், சூப்பர்வைசர் ட்ரெயினி 250 காலி பணியிடங்கள். மற்ற விவரங்கள் பார்க்கலாம் வாங்க. இன்ஜினியர் ட்ரெயினிஸ்க்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதாவது பிஇ பிடெக்கில் அவங்க கொடுத்துருக்க மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், மெட்டாலஜி ஃபீல்டில் முடிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரி இது மாதிரி கூட நீங்கள் அதில் எடுத்திருந்தாலும் ஓகே, படிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கான இன்ஜினியர் ட்ரெயினிக்கான வயது வரம்பு 27 வயதுக்குள்ளே இருக்கணும். 29 வயது இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட்டில் இன்ஜினியரிங்கோ அல்லது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கவங்க 29 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர் ட்ரெயினிக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், அதாவது கொடுத்துருக்க அந்த கேட்டகரியில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸில் என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான வயது வரம்பு 27 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? வயது வரம்பு பார்த்தோம். அதுக்கு வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க, ரிலாக்ஸேஷன். அது யாராக இருக்குன்னா எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு 5 வருடங்களும், ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்கு 3 வருடங்களும் வயது தளர்வு இருக்குது. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கும் வயது தளர்வு இருக்குது. அது என்னென்னா ஜென்ரலுக்கு 10 வருடங்கள், ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 13 வருடங்கள், எஸ்சிஎஸ்டிக்கு 15 வருடங்கள் அப்படிங்கிற மாதிரி வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இதற்கு தேர்வு செய்யும் முறை, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் எடுத்த மார்க் அடிப்படையில் அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஒரு எக்ஸாம், அதை தொடர்ந்து ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அவ்வளோதாங்க. சம்பள விகிதம் பார்க்கலாம் வாங்க. இன்ஜினியர் ட்ரெயினிக்கு 60,000 1,80,000 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. சூப்பர்வைசர் ட்ரெயினிக்கு 33,500 1,20,000 வரைக்கும் சம்பளம் உண்டு.
நோட்டிஃபிகேஷனில் சம்பளமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்னு பார்த்தோம்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 600 ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் 400 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட 1072 ரூபா அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஃபீஸு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது. ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி உண்டு. அவங்களுக்கு 472 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு. இதுக்கான விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா February 2025 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து லாஸ்ட் டேட்டு 28 February 2025. இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தான் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பிஹெச்இஎலோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் கரியர் பேஜ் வந்து careers.bhel.in இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. அதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த இன்ஜினியரிங் ட்ரைனிங்கும் சூப்பர்வைசர் ட்ரைனிங்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் இருக்கும். இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான காலக்கெடு இருக்குது. அந்த டைமுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதில் பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனை படிங்க, அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான வேலை. உங்களுக்கு தமிழ்நாட்டில் திருச்சியில் ராணிப்பேட்டையிலேயே உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த முக்கியமான தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.